अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टा हव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदा हृदि उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणि अर्थज्वरमशीशमत् सम्यन्याय कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीहितपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। सर्वेभ्यः மேல 12வது அத்தியாயம் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ண வேண்டியது. பெருமாள் இந்திரன்ட்ட பேசுறது, இந்திரன் பெருமாளை கொண்டாடுறது. அதாவது அஸ்த கர்வனாய் அஸ்தமித கர்வனாய் போக்கடிக்கப்பட்ட கர்வமுடையவனாக பெருமாளை அவன் ஸ்தோத்திரம் பண்ணி பெருமாளை அவன் கோவிந்தனாக பட்டாபிஷேகம் பண்ணுதல் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தினுடையதான சாரம். அத द्वादशोऽध्यायः श्री पराशराः महर्षि जायिक्रार धृते गोवर्धने शैरे परित्राते च गोकुले रोचयामास कृष्णस्य दर्शनम् आकशासनाः। धृते गोवर्धने शैले சாதாரணமா மனுஷாளுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோம், அப்பா கிட்டையோ அம்மா கிட்டையோ அல்லது வாத்தியார் கிட்டையோ எங்கேயோ யாரோ எந்த வயசுல இருந்தாலும் கூட உடனே அடுத்த வாட்டி அவர் முகத்துல முழிக்கிறதுக்கே அவருடைய அபிப்பிராயம் என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சீக்கிரமா அவளை ஒரு வாட்டி ஒரு முறை பார்த்துட்டா தேவலன்னு தோணணும். அப்ப அவர் கட்டுக்கட்டுன்னு இருக்காரா இல்லையா, சாதாரணமா இருக்காரா சௌமியமா இருக்காரான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறது. அந்த மாதிரி இந்திரனுக்கு தப்பு உள்ள மனசு குறுக்கிறது. அதனால திருத்தே கோவர்தனே சைலே பரித்ராதே ச கோகுலே, பெருமாள் கோவர்தனத்தை உத்தரணம் பண்ணிய பிறகு அத்தனை கோகுல வாசிகளும் நன்னா ரட்சணம் பண்ணப்பட்ட பிறகு ரோச்சயாமாச கிருஷ்ணஸ்ய தர்சனம் ஆகசாசனாக, இந்திரன் பெருமாளினுடைய தர்சனத்தை விரும்பினான். சோதிருஹ்ய மகாநாகம் ஐராவதமமித்ரஜித் கோவர்தனகிரௌ கிருஷ்ணம் ததர்ஷத்ருதசேஸ்வராக, அவன் தன்னுடைய பெரிய ஆனையின் மேலே ஏறியவனாய் அதிருஹ்ய மகாநாகம் ஐராவதம் அமித்ரஜித், அப்படி எதிரிகளை ஜெயிக்கக்கூடியதான அந்த இந்திரன் ஐராவத யானையின் பேரிலே ஏறியவனாய் கோவர்தன கிரௌ கிருஷ்ணம் ததர்ஷ, கிருஷ்ணனை கோவர்தன கிரியிலே பார்த்தான் அந்த திரிதசேஸ்வரனான இந்திரன். சாரயந்தம் மகாவீர்யம் காஸ்து கோப வபுர்தரம் கிருஷ்ணஸ்ய ஜகதோ கோபம் விருத்தம் கோபகுமாரகை. இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணானே பெருமாள்,
அதுக்காக எங்கேயாவது கர்வப்பட்டானா, இல்ல அதுக்காக 4 பேர் தனக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணிட்டானா, அவன் பாட்டுல சாதாரணமா அதே மக்களோட போயிட்டு இருந்தான், அதே மாடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான், அதே கும்பலோட அதே மாதிரியே நடந்து கொண்டிருந்தானா. இது மகாத்மாக்களுக்கு எந்த பெரிய காரியத்தை சாதித்தாலும் அதுல பெரியங்கிற தன்மை கிடையாது. ஏன்னா அவளுக்கு தெரியறது கர்மயோகம் அப்படிங்கறது எல்லா காரியங்களையும் பண்ணுகை, ஆனா நாம கர்த்தா இல்லைங்கிறதாக பண்ணுகை, பல அபிசந்தி இல்லாமல் பண்ணுகை. அதனால நம்மளுடைய பூர்வ ஜன்மார்ஜிதமானதான பாபங்கள் எல்லாம் கழியுங்கிறதான நம்பிக்கையினால பண்ண வேண்டும்ங்கிறதுக்காக பண்ணுகை. அப்போ இது மனுஷியாளுக்கு. அந்த மாதிரி மனுஷியாளையே நாமோ கொஞ்சம் கூட பெரிய வசதியான காரியம் பண்ணிட்டோம்னு எண்ணமாட்டார்கள் அப்படின்னு சொல்லுவோமானால் பெருமாளுக்கு. அதனால அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான், சாரயந்தம் மகாவீர். அவன் எப்படிப்பட்ட கிருஷ்ணனை பார்த்தான், சாரயந்தம் காஹா, மாடுகளை மேய்த்து கொண்டிருக்க கூடியவன். ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் மகாவீரியனாயிருக்க கூடியவன். காளியனிடத்திலேயும் இன்றைக்கு இந்திரனிடத்திலே, அதாவது காளியன்கிறவன் ஒரு துஷ்டன், பதவி இதவி இல்லாததான ஒரு துஷ்டன், அவன் அடிச்சார். இந்திரன்கிறவன் பதவியில இருக்கக்கூடிய நல்லவன், அவனை இப்போ தமனம் பண்றார். அதனால சாரயந்தம் மகாவீரியம், மகாவீரியனான அவன். காஸ்து கோபவபுர்தரம், அதுக்காக அவன் வேஷத்தை மாத்தின்டானா இல்லையா? முன்னாடி ரொம்ப ஒண்ணுமில்லாதவனா இருப்பான், இன்னும் சொல்ல போனா ரவுடியா இருப்பான். அதுக்கப்புறமா அவனுக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும். காலேஜ் கிடைச்ச உடனே அந்த காலேஜுக்கு இவன் ஒரு பெரிய செருப்பை போட்டுண்டு அவன் தான் தாளாளர், கரஸ்பாண்டன்ட்னு வருவான். 2 வருஷத்துல பணம் பார்த்துடுறான். பெரிய காலேஜ பெருசா கட்டுறான், விஸ்தரிக்கிறான், பெரிய கார்ல வந்து இறங்குறான். அவனுடைய வேஷம், ரூபம், பாஷை எல்லாம் மாறிடுறது. வெள்ளை வெளியேர்னு வரான். பெரிய அவனை பார்த்து எல்லாம் படிச்சவன்லாம் கை கூப்புறான். படிச்சவனுக்கெல்லாம் மாசம் இவ சம்பளம் தரான். இவன் வெறும் ரவுடியா இருந்தவன். அதுக்கப்புறமா கல்வி தந்தை அப்படின்னு பெயரை வாங்கிக்கிறான். அதுக்கப்புறமா அந்த மாதிரியான ஒரு அந்த யார் யாரெல்லாம் பிரைவேட் எஜுகேஷன் வச்சிருக்காளோ, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கெல்லாம் இவன் தான் தலைவன் ஆகிறான், கவர்மெண்டோட பேசுறான். இதெல்லாம் நாம நிறைய பேரை பார்த்திருக்கோம். ஆனால் பெருமாள் எப்படி இருந்தார், கொஞ்சம் கூட மாறாம அப்படியே மாட மேய்ச்சின்னு இருந்தார். பெரிய காரியம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது இல்ல. அதனால கோபவபுர்தரம், வேஷமும் மாறல, அதே மாட்டு இடையன் வேஷம். தலையில ஒரு தலைப்பாகை, அதுல ஒரே ஒரு புல்லாங்குழல மறைச்சி வச்சிருக்காரு, அது மேல தெரிகிற மாதிரி அதுல வச்சிருக்கார். ஒரு மயில் பீலி எப்பொழுதும் போல. இப்ப ஏதாவது தங்கத்துல வெள்ளியில வாங்கி போட்டுண்டாரா என்ன? ஒண்ணும் இல்லையே. அதனால அதே மயில் பீலி, அதே புல்லாங்குழல், அதே தலைப்பா, அதே இடுப்பு வஸ்திரம், அதே மாடுகள், அதே கோபர்கள், அதே சாதம், அதே பகிர்ந்து உண்ணுதல், எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அவளோட கூட முதுகுல ஏறி விளையாடிட்டு இருக்கிறது. இதையே நடந்து கொண்டிருந்ததாம். காஸ்து கோபவபுர்தரம் கிருஷ்ணஸ்ய ஜகதோ கோபம். அழகா கண்டிக்கிறார். இவர் கோபன்னு சொன்னா லோகத்துல எல்லாரும் காஹா பாத்தீதி கோபாஹா, மாடுகளை மேய்ப்பவன் அப்படின்னு சொல்றார். ஆனால் அவன் கிருஷ்ணஸ்ய ஜகதோ கோபம். அந்த இடத்துல காஹா பாத்தி பா அப்படிங்கிறதான தாத்துவுக்கு காப்பாற்றுபவன் அர்த்தம். அப்ப காஹா பாத்தீதி கோபஹா, மாடுகளை காப்பாற்றுபவன் அப்படின்னு அர்த்தம். ஆனால் குபு ரக்ஷணேன்னு இன்னொரு தாத்து இருக்கு, அதுக்கு கோபாயதி அப்படிங்கிறதுக்கு ரக்ஷணம் பண்ணுகின்றான் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிருஷ்ணஸ்ய ஜகதா கோபம், லோகத்தினுடையதான ரக்ஷகன் அவன். இந்த இடத்துல கோபாஹா அப்படின்னா ரக்ஷகான்னு அர்த்தம். மொத்த லோகத்தினுடைய ரக்ஷகனான அந்த எம்பெருமானை விருத்தம் கோபகுமாரகைஹி, அப்படி
அந்த மாட்டு இடையர்களாலே சூழப்பெற்றவனாய், பழைய மாதிரியானதா என் வேஷத்தை தரித்து கொண்டவனாய், மகா வீரியத்தை கொஞ்சமும் கைவிடாதவனாய், எல்லாருக்கும் நடுவில சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடையர்களுக்கு நடுவிலே இடையர்களுக்கு இடையனாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை இவன் பார்த்தான். கருடம் சதர்ஷோச்சைஹி அந்தர்தானகதம் த்விஜா. இவனுடைய பாரம்யத்தை பெருமாள் மறைக்காமல் இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய பாரம்யத்தை தெரிஞ்சவாளுக்கு தெரிவிக்கிறான். அதனால அந்த இடத்துல கருடன் மேல சுத்தின்னு இருக்கான். கருடம் சதர்ஷா உச்சைஹி அந்தர்தானகதம் த்விஜா. மறைந்து மேலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கருடனை பார்த்தார். ஏன்னா இந்திரன் அப்படின்றவன் கொஞ்சம் துஷ்டாத்மா, எப்படி வேண்டாலும் தன்னுடைய பதவிக்காக பண்ணக்கூடியவன். ஏற்கனவே பின்னாடி ஒரு நாள் வரப்போறது, அதாவது இந்த பெருமாளுக்கு அண்ணான்னு வேற அவனுக்கு பெயர். இந்த லோகத்துல அண்ணான்னு சொன்னாலே கொஞ்சம் சந்தேகத்தோட பார்க்க வேண்டியதா இருக்கு. அண்ணா நல்லவனா, இல்ல அண்ணாவின் தம்பிகள் தான் கெட்டவாளா? அதனால இவன் பெருமாளுக்கு அண்ணாவா இருக்கான். அதனால கருடனுக்கு பயம். என்னடா இவன் பாட்டுல தன்னுடைய தம்பின்னு இந்த அண்ணா ஏதாவது கெடுத்துட போறான், தம்பி ஒருத்தன் கெட்டா பரவாயில்ல, அதுக்கப்புறமா ஒரு ஒரு 3-4 தலைமுறைய கெடுத்துடுவாளே இவாள்லாம் அப்படிங்கிற பயம் போல இருக்கு. அதனால அந்தர்தானமாய் மறைந்தவனாய் கிருதச்சாயம் ஹரேர் மூர்த்னி, பெருமாளுக்கு மறைந்திருந்து ஒரு தன்னுடைய பக்ஷங்களை விரித்து அதனாலேயே எந்த விதமான பாதையும் ஏற்படாதவாறு ஒரு ஆதப வாரணம், ஒரு கொடைய மாதிரி பண்ணிட்டு இருந்தானாம். கிருதச்சாயம் ஹரேர் மூர்த்னி பக்ஷாபியாம் பக்ஷி புங்கவம். தன்னுடைய பக்ஷங்களாலே இல்லையா அத்தனை மக்களுக்கும் கொடை பிடித்தானே இந்த மலையை ஏந்தி அந்த பெருமாளுக்கு தன்னுடைய இறக்கைகளாலே பெருமாளுக்கு கொடை பிடித்தான் போலே அந்த கருடன் அப்படின்னு. ஹரேர் மூர்த்னி பக்ஷாபியாம் பக்ஷி புங்கவம். அப்படி மேலே மறைந்திருக்கக்கூடிய கருடனை பார்த்தான். அவருஹ்யச நாகேந்திராத் ஏகாந்தே மதுசூதனம் சக்ரா சஸ்மிதம் ஆஹேதம் பிரீத்தி விஸ்தாரிதே க்ஷணா. பெருமாளை பார்த்தான். இப்போ தனக்கு தம்பி அப்படிங்கிற எண்ணத்துல பேச முடியாது, தனக்கு கீழ்ப்படிய வேண்டியவன் அப்படிங்கிற எண்ணத்துல பேச முடியாது. அதனால ஏன்னா அவனுடைய பாரமியத்தை இப்பதான் காண்பித்திருக்கான். இப்போ மேல கருடன் வேற இருக்கான். பெருமாளாவது விட்டுடுவாரோ என்னவோ, ஆனால் அந்த கருடாதிகள் எல்லாம் விடமாட்டார். அதாவது இந்த மாதிரி ஒரு 3-4 தலைமுறை கெட்டு போயிடுத்து அப்படின்னா அந்த அதுல வந்திருக்க கூடியவா பின்னாடி அவளை விடமாட்டாள். அப்படிங்கிற காரணத்தினால அண்ணாவுக்கு இப்போது பயம் தம்பிய பார்த்து. அந்த காரணத்தினால அவன் ஒழுங்கா இறங்கினான். தன்னுடைய குதிரை தன்னுடைய யானை ஐராவதத்தில் இருந்து ஏகாந்தே. ஆனா அவன் 4 பேருக்கு எதிர பேசுறதுக்கு தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறதுக்கு சங்கோச்சமா இருந்தது போல. அதனால பெருமாளை ஏகாந்தே மதுசூதனம் பெருமாளிடத்துல தனியா இருக்கிறச்சே பேசினான். யார்கிட்ட பேசினான்னா ஏகாந்தே சஸ்ரீயப்பதிம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஏகாந்தே ஏதோ ஒரு வனமாலா அயுத்தம்னு சொல்லி இருக்கலாம். ஆனா மதுசூதனன்னார். இந்த மாதிரி பெருமாள் யாராவது ஒருத்தர் துஷ்டத்தனம் பண்ணா அவளை அழிக்கக்கூடியவர். அவர் மதுவையே சூதனம் பண்ணவர், அழிக்கக்கூடியவர். அந்த மதுசூதனன் ஹயக்ரீபாவதாரத்துல பண்ணான். அதனால ஞானப்பிரான், ஞானத்தையும் கொடுக்கக்கூடியவர். அதனால அவரிடத்துல தனிமையில ஏதாவது ஒரு ஞானத்தை பெறணுமானால் 4 பேருக்கு எதிர பெறது கிடையாது, மறைந்து நின்று பெறது கிடையாது. ஆச்சாரியனிடத்துல தனியா விழுந்து சேவித்து மரியாதையோட அதை பெறணும். அப்படி ஞானப்பிரானான மதுசூதனிடத்திலே தனிமையிலே வந்து சக்கர சஸ்மிதமாஹேதம் இந்திரன் புன்னகையோட சொன்னான். பிரீத்தி விஸ்தாரிதே க்ஷணாஹ. அன்பினாலே மலர்ந்த கண்ணை கொண்டவனாய் பெருமாளிடத்துல சிறிதே புன்னகையோடு சொன்னான்.
இந்திர உவாச்சா. இந்திரன் பெருமாள்கிட்ட பேசுறான். கிருஷ்ண கிருஷ்ண ஸ்ருணுஷ்வேதம் யதர்த்தமஹமாகதாஹ त्वत्समीपं महाबाहो நைதச்சிந்தியம் त्वयान्यथा. அச்சே பயம். வெள்ளக்கொடி எடுத்துட்டு வரான். நான் இப்ப பக்கத்துல வந்திருக்கேனேங்கிறதுக்காக நீ ஏதாவது பண்ணி விடாதே, உன்னுடைய கோபத்தை என்னிடத்திலே காட்டி விடாதே, சீரி அருளாதே, பின்ன என்ன பண்ணு, நைதச்சிந்தியம் त्वयान्यथा, உன்னால இது வேற மாதிரியாக எண்ணப்படக்கூடாது. நேற்று தமிழிடத்துல தப்பு பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்திருக்கானே, சுவாமி தேசிகன் காண்பிக்கிற மாதிரி பாபத்தையே பச்சையாக்கி வந்திருக்கானேன்னு நினைக்காதே. நைதத்து சிந்தியம் த்வயா அந்யதா, நான் இப்ப உன்னிடத்துல வந்திருக்கிறத அந்யதாவா எண்ணிக்கொள்ளாத, தவறா வந்திருக்கேன்னு நினைத்து கொண்டு விடாதே. கிருஷ்ண கிருஷ்ண, ஹே கிருஷ்ணா, ஸ்ருணுஷ்வயிதம் வர்ச்சே பரபரப்பு அவனுக்கு. அதனால கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கை கூப்பிட்டு வரான். கையில வெள்ளக்கொடி எடுத்துன்னு வர மாதிரி நாம வெள்ளக்கொடியெல்லாம் வேண்டாம், தலைக்கு மேல மகாஞ்சலி பண்ணிட்டா பெருமாள் புரிஞ்சுன்றார். அந்த காரணத்தினாலே ஸ்ருணுஷ்வேதம் கேள்பாயாக, யதர்த்தமாகதாக, நான் எதுக்காக வந்திருக்கேன் உன்னிடத்துல, சமீபம் அப்படின்னு சொல்றேன், கேட்டுக்கோ. இத நீ அந்யதாவா புரிந்து கொள்ளாதே. என்னத்துக்கு வந்திருக்கேன் தெரியுமா? பாராவதாரணார்த்தாய பிருத்திவியாக பிருத்திவீதலே அவதீர்ணோகிலாதார துவமேவ பரமேஸ்வர. இப்ப எல்லாம் பேசுவான், தோற்று போயாச்சு, தன்னை பதவியிலிருந்து நீக்கிட போறாரேங்கிறதான பயம், அவருடையதான அந்த அமர்ஷ பாத்திரம், கோபத்திற்கு பாத்திரமா போயிடுறோமோ அப்படிங்கிறதான பயம். பதவியை ரட்சணம் பண்ணறதுக்கு என்ன வேண்டுமானாலும் பண்ணுவா. ஒரு ஆட்சி மாதிரி இன்னொரு ஆட்சி வருது அப்படின்னா உடனே அவன் காலில் போய் விழறா, உடனே அவனே எல்லாம்னு சொல்றா, உடனே காட்சி கோலம் வார்த்தை வேஷம் எல்லாம் மாறி போகிறது நாம இப்ப பார்த்துட்டே இருக்கோம். இவன் நேர வந்தான், நீ அந்யதாவா நினைத்து விடாதேன்னு சொன்னான். இப்போ பெருமாளை தவிர்த்த வேற ஒன்று கிடையாது, அதனால அவன் வேற ஒரு இடத்துக்கு போக முடியாது. பெருமாள் இடத்துல கை கூப்பிண்டு வரணும். அதுக்காக அவன் பெருமாள் இடத்துல நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே வந்தான். நீ பாராவதரணம் பண்ணறதுக்காக இந்த லோகத்திலே இறங்கி இருக்கிறாய்ங்கிறது எங்களுக்கு தெரியும். ஏன் இதெல்லாம் முன்னாடி தெரியாதா என்ன? துட்டத்தனம். இந்த மாதிரி நிறைய பேரை நம்மளை சுத்தி பார்த்துட்டே இருக்கோம். நேற்று வரைக்கும் ஒண்ணு சொல்றது உடனே மாத்தி சொல்லறது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அதாவது காலத்தின் கோலம், காலத்தின் கட்டாயம்ங்கிறது. அதனால இவன் சொல்றான், பாராவதாரணார்த்தாய, நீ இந்த லோகத்துக்கு வந்திருக்கிறதே பிருத்திவீதலே, பூமியில பூமியினுடைய பாரத்தை அவதரணம் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இறங்கி வந்திருக்கின்றாய் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். யார் நீ? இப்ப சொல்றான் பரமேஸ்வர. ஏன் அரமணி முன்னாடி தோணலையோ? மழைய பொழியச்சே இவன் பரமேஸ்வரன்னு தோணலையோ? விநாசகாலே விபரீத புத்தி. ராமன் தங்கமயமான மான் கொண்டு வந்து எனக்கு ஓடும்னா சீதா. ஆனா ராமனுக்கு தெரியாதா என்ன? அசம்பவம் ஹேம மிருகஸ்ய ஜன்மா, தங்கமயமான மான் ஒண்ணு இருக்கவே முடியாது. ததாஹ பிராமஹா லுலுபே மிருகாய. இருந்தாலும் ராமன் அந்த தங்கமயமான மான் பேர்ல ஆசைப்படலையா. லுலுபே அநியாயத்துக்கு ஆசைப்பட்டானா. லோபம் அப்படின்னா பேராசை, மகா பேராசைப்பட்டான் சுவாமி ராமன். அந்த சீத்தை கேட்டாலே காட்டுல வந்து வேற எதுவுமே கேட்காத போது. ஆனா அப்படி தங்கமயமான மான் ஒண்ணு இருக்காதுன்னு தெரியாதா? அப்ப என்ன சொல்ல வர்றாரு? இதனால என்ன தெரிஞ்சுக்கிறோம் நாம? அந்த கவி சொன்னார்னா, சமாபன்ன விபத்தி காலே, ஆபத்து பக்கத்துல வந்துட்டு இருக்கு அப்படின்னா, தியோபி பும்சாம் மலினி பவந்தி, நன்னா விஷயம் தெரிஞ்சவாளுடைய புத்தியே பேதலிச்சு போகும். ராமனுக்கு அந்த சமயத்துல இல்ல சீதை, அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது. காட்டுல நிறைய ராட்சசால் இருக்கா, நீ பாட்டுக்கு உட்காந்துக்கோ, உனக்கு வேண்டியது என்னவோ அது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்து தரேன். இந்த மாதிரியானது ஒண்ணு இருக்கவே இருக்காது. ராட்சச மாயைன்னு சொல்ல மாட்டானா பெருமாள்? கஷ்டம் வந்ததுன்னு மனுஷாளுக்கே கூட மனுஷனாக அங்க நடிக்கிறான். அந்த மாதிரி இந்த படிச்சவனா இருந்தாலும் பதவியில இருந்தவனா இருந்தாலும் பதவிசா இல்லாதவனா இருந்தானால் அவனுக்கு அவசியமா புத்தி பேதலிக்கும், பாத்தம் கீழே வீழ்ச்சிங்கிறது ஏற்படும். இப்ப வந்தவனே கை கூப்பிண்டு கொஞ்சம் கூட தன்னுடைய அரமணி முன்னாடி நாம இப்படி எல்லாம் நினைக்க கூட இல்லையே, சொல்ல வேண்டாம்.
அப்படிங்கிற வெட்கம் இல்லாம சொல்றான். அவதீர்ணா கிலாதார துவமேவ பரமேஸ்வர, பூபாரத்திற்காக நீ இந்த லோகத்திலே இறங்கி இருக்கிறாய், நீ எங்களுக்கு தெரியும் ஹே பரமேஸ்வரா. இவன் பரமேஸ்வரனாச்சே, நாம போய் இவனுக்கு எதிரம்பு கோக்கலாமோ, மழையை பொழிய வைக்கலாமோ, இவன் இருக்கிற இடத்துக்கு கெடுதலை பண்ணலாமோன்னு ஏன் தோணல? துஷ்டாத்மாக்கள் அந்த இந்திரனும் இந்த காலத்துல இருக்கக்கூடிய நம்மளை சுத்தி அத்தனை இருக்கு பாருங்க. நேத்தி வரைக்கும் ஒரு மாதிரி பேசிட்டு இன்னைக்கு வேற மாதிரி வேஷம் போட்டு கொண்டு இருக்கக்கூடியதான வக்ராத்மாக்கள் இருக்காளே, அவளுக்கும் இவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. பரமேஸ்வராவாம் பரமேஸ்வரன் இப்ப சொல்றான். மகபங்க விரோதேன மயா கோகுலநாசகாஹ சமாதிஷ்டா மகாமேகாஹ தைச்சேதம் கதனம் கிருதம். மகபங்க விரோதேன மயா கோகுலநாசகாஹ, என்னுடைய யாகம், எனக்கான பூஜை, எனக்கான விழா கொண்டாடப்பட வேண்டியது தடுக்கப்பட்டதுங்கிறதான கோபத்தினாலே மகபங்க விரோதேன, மகன்னா யாகம், இந்த இடத்துல இந்திரனுக்காக பண்ண வேண்டியதான உற்சவம், என்னுடைய விஷயக்கமானதான உற்சவம் தடுக்கப்பட்டு விட்டதுங்கிறதான விரோதத்தினாலே கோகுலநாசகாஹ மகாமேகாஹ, இந்த கோகுலத்தையே அழிக்க வல்லமை கொண்டதான பெரும் பெரும் மேகங்கள் எல்லாம் என்னாலே சமாதிஷ்டாக, என்னால இவைகள் எல்லாம் சமாதிஷ்டாக ஆதேசம் பண்ணப்பட்டன, இதுகள் எல்லாம் நான் இந்த இடத்துல அழியுங்கோன்னு சொன்னேன். தைச்சேதம் கதனம் கிருதம், அவர்களுமாக சேர்ந்து இந்த கோகுலத்தினுடைய அழிவை செய்தார்கள். நான் சொன்னேன், அவ செய்தா. இது எப்படி இருக்கு? இந்த கூலிப்படையை ஏவி ஒரு காரியம் பண்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? கூடவே அவனு கூட வந்து பாக்குறான். அதுதான் அவன் சொல்றான், தைஷ்ட இதம் கதனம் கிருதம், இந்த இடத்துக்கு இவ்வளவு அழிவை அவைகளாலேயும் செய்யப்பட்டது. அந்த அழிவு திராதாஸ்தாஸ்சத்வயாகாஹவா சமுத்பாட்யமஹீதரம் தேனாகம் தோஷிதோ வீர கர்மணாத்யத்புதமேவதே. அப்போ நீ இந்த மலையையே கொடையாக எடுத்து அந்த மாடுகளும் கோபர்களும் உன்னாலே காப்பாற்றப்பட்டார்கள், உன்னுடைய வீரத்தினாலே நான் மகிழ்ந்திருக்கின்றேன். இந்த அற்புதமான செயலினாலே இவன் என்ன பண்றது? இவன் என்ன மகிழ்ச்சி அடையிறது? இவன் என்ன பெரிய வரம் கொடுக்குற மாதிரி பேசுறது நமக்கு தோன்றது. ஆனா இதெல்லாம் என்னது? நிறைய இதெல்லாம் இருக்கு, பேப்பர்ஸ், அதே மாதிரி தீசிஸ் எல்லாம் இருக்கு. அதாவது ஒரு பேச்ச சைக்காலஜிக்கலா எப்படி அணுகணும் அப்படின்னு. இப்ப அவன் வந்து நீ பண்ண காரியம், இந்த காரியம் ஆகணும்னு நினைக்கக்கூடியவா காலை பிடிக்கிறவா என்ன பண்ணுவா? காலை பிடிக்கிறவான்னு சொல்லக்கூடாது, காலை கழுவுறவா. அவ என்ன பண்ணுவா? உங்களை மாதிரி ஒரு காரியம் உண்டா? உங்களை மாதிரி ஒருத்தர் உண்டா? அந்த மாதிரி ஒன்னையே அழிச்சிருக்கீங்களே நீங்க. வெறும் விசில வைத்துக் கொண்டு உங்களால மொத்தமா ஒண்ணுமே இல்லாமல், ஒளியே இல்லாமல் பண்ணப்பட்டு விட்டதே. உங்களாலதான் இதெல்லாம் முடியும். அப்ப போய் அவ காலில் விழறா? காலில் விழறா இல்ல. நாம பாக்குறோம் நம்மளை சுத்தி. நேற்று வரைக்கும் எப்படி பேசிட்டு இருந்தா இன்னைக்கு எப்படி பேசுறான் அப்படின்னு. பதவிக்காக பதவியில இருக்கிறவனும் பதவிக்காக பதவிக்கு வரணும்னு நினைக்கிறவனும் என்னென்ன பேசுறான், என்னென்ன ஆடுறான், என்னென்ன வார்த்தைகளை பண்றான் பாக்குறோம். இப்ப இவன் சொல்றான், உன்னுடைய அந்த வீரத்தினால நான் ரொம்பவும் மகிழ்ந்தேன். இப்ப மகிழாம தான் போயேன், நீ மகிழாம போயேன் என்ன போ. ஆனா அவன் சொல்றான், தேனாகம் தோஷிதோ வீர கர்மணாத்யத்புதேன தே, உன்னுடைய இந்த அத்தியுதமான கர்மாவினாலே நான் ரொம்பவும் மகிழ்ந்திருக்கிறேன். எவ்வளவு காரியம் பண்ணீங்க, எவ்வளவு பெரிய காரியம் பண்ணீங்க. சைக்கலாஜிக்கலா என்ன சொல்றான்? அவனை கொண்டாடிட்டால், அவன் புகழை பாடிட்டா உடனே அவன் நம்மளை எந்த விதமான கெடுதலும் பண்ண மாட்டான் அப்படிங்கிறதான எண்ணம். சுவாமி பெருமாள் பிராட்டியுமா அந்த சதுரங்க கட்டத்துல எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறது, அந்த இவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க நித்திய சூரி கூட்டங்கள் எல்லாம், சூரிய பிருந்தம் அப்படி அவ பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில பெருமாள் இந்திராதிகளாகிறதான அக்ஷசார பிரச்சாரம் அந்த கட்டங்கள்ல அப்படி இந்திரன் யமன் வருணன் இவாள் எல்லாம் அந்தந்த பதவிகள்ல வைக்கிறான். ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணிடலாம், பிரசிடென்ட் வந்தாரா இல்லையான்னே தெரியாது, அதுக்குள்ள
இவருடைய ரெசிக்னேஷன் அக்செப்டட் அப்படின்னு வந்து விடுறது. இன்னைக்கு காலத்தாலதான் பிரசிடென்ட் வரார், நேத்திக்கே அவருடையதான ரெசிக்னேஷன் அக்செப்டட். அது எப்படி நடக்குமோ நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி பெருமாள் அவனுக்கு மிரட்டிடுதாய், நீ இந்திர பதவியிலேருந்து இப்ப விலகிறேன்னு ஒரு ராஜினாமா கொடு. இல்ல சில பேர்கள் எல்லாம் சொல்றா, அவனை மந்திரியா ஆக்கறச்சேயே அவன்கிட்ட இருந்து ஒரு கடிதாத்தை வாங்கி வச்சுட்டு சைன் போட்டு அந்த ரெசிக்னேஷன் லெட்டர். ஏன்னா நாங்க எங்க மந்திரிகளினுடைய அழகு எங்களுக்கு தெரியும், அவன் எப்ப வேண்டுமானாலும் தப்பு பண்ணுவான். அப்போ அவன் ஏற்கனவே எழுதி கொடுத்துருவான், டேட்டை மாத்திரம் நாம போட்டுக்கிறது. இதெல்லாம் எல்லா கோலமும் நாம பார்த்தோம். அப்ப பெருமாள் ஒரே ஒரு வார்த்தை, இந்திரன் இந்த பதவியிலிருந்து நீக்கப்படுகிறான் சொல்லிட்டானா முடிஞ்சு போயிடாதோ. அந்த பதவியில அந்த காய ஒரு தள்ளிட்டு கையால கூட தொடர்றது இல்லை. அந்த கையில நம்மளுடைய கையில இருக்கக்கூடியதான அந்த குதிரையினால அந்த ஒரு பானை ஒரு தள்ளிட்டு அந்த குதிரையை அந்த இடத்துல வைக்கிறோம், தொடமாட்டோம், தொடக்கூட வேண்டாம். இந்திரனும் ஒரே ஒரு ஆர்டர், இந்திரன் இந்த பதவியிலிருந்து இன்று முதல் நீக்கப்படுகின்றான். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திரன் புது இந்திரன் நியமிக்கப்படுகிறார். ஓட்டா போயிடுது. இந்திரனுக்கு பயம். அஸ்யேதத் ஸ்வஸ்தான பிரம்ஷித்துவ பயம் தேவானாம்னா காளிதாஸ். தேவேந்திரனுக்கு தன்னுடைய பதவி பறிபோயிடுமோங்கிறதான பயம் அவனுக்கு உண்டு. அப்படின்னு என்ன வேணாலும் பண்ணுவான் அவன். அந்த காரணத்தினால பெருமாள்கிட்ட சொல்றான், நீங்க பண்ணீங்களே ஒரு பெரிய அற்புதமான காரியம், அது எவ்வளவு மகிழ்ச்சி படுத்திட்டு தெரியுமா என்ன? பெருமாள் என்ன சொல்லணும், உன்னை மகிழ்ச்சி படுத்தினா என்ன, படுத்தாட்டா என்ன, நீ எங்களை எல்லாரையும் படுத்தின, இப்போ நீ வெளியில போ, உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, நீ இனிமே வெளியில போக வேண்டியது. ஆனா நம்ம பெருமாள் அப்படி சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார்னா அவருக்கு கருணைங்கிறது பிரவகிக்கின்றது. அந்த கருணை இருக்கவேதான் இந்திரனை காட்டிலும் மகா துஷ்டாத்மாக்களான நாமெல்லாம் பழச்சு. இந்திரனை நாம துட்டன்னு சொன்னா நாம எத்தனை நேரம் நம்மளுடையதான ஸ்வரூபத்தையும் குணத்தையும் வார்த்தைகளையும் செயல்பாடுகளையும் வேஷத்தையும் மாத்திக்கிறோம். அந்த இந்திரன் வேற நாம வேற. ஏன்னா இந்திரனை பத்தி இங்க வரதே இந்திரன் துஷ்டாத்மான்னு நாம சொல்றோம். அப்படி சொல்லிட்டே இருக்கிறதே ஏற்கனவே இப்ப இந்த 2-3 மாசமா இருக்கக்கூடிய மக்களினுடையதான சொரூப ஸ்வபாவங்களை பார்த்து நாம அதெல்லாம் சொல்றோம். அப்படி சொல்றதுனால சொல்றவர் ரொம்ப அப்படியே ஒரே மாதிரி இருக்கிறவர் என்றோ, கேட்கக்கூடியவா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியவாள்ங்கிறதோ இல்லையே. ஒவ்வொரு க்ஷணத்துக்கு நேர அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல ஏதோ வாக்குவாதம் வந்ததுன்னா தனக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக அந்த சமயத்துல வெறுமையான அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணறது, வெறுமையான அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணறது அப்படிங்கறதெல்லாம் குழந்தைகள் பண்றதை பாக்குறோமா இல்லையா? அம்மாவிட்ட அம்மா நீ பண்றதாமா சரி, இந்த அப்பா எப்போதுமே இப்படிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட அம்மா நான் பக்கத்தாத்துக்கு போயிட்டு வரேன், கொஞ்ச நேரம் 1/2 மணி விளையாடிட்டு வரேன்னு போடுறது. அம்மா சரின்னு ஒண்ணு. ஏன்னா இது பக்கத்தாத்துக்கு போறதுக்கு அம்மா கிட்ட கேட்கணும், அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா எரிஞ்சு உழப்பறாளேன்னு. இது குழந்தைகள்ல இருந்தே நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு. காலத்துக்கு ஏத்த மாதிரி நாமள மாத்திக்கிறதுங்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான தன்மையினால இந்திரன் படித்தவன், பதவியில இருக்கக்கூடியவன், பெருமாளால அந்த பதவியில வைக்கக்கூடிய அளவுக்கு அருகத்தை கொண்டவன், மகா தபஸ்வி, மகா வீரன், வேதம் கொண்டாடி இருக்கக்கூடியதானவன், சச்சியை பதியாக கொண்டிருக்கக்கூடிய, தேவர்களுக்கெல்லாம் இந்திரனாக இருக்கக்கூடிய, ப்ரஹஸ்பதியினாலே நயனம் பண்ணப்படக்கூடியதான, பிரம்மாவை நேரடியா போய் பார்க்கலாம்ங்கிறதான சக்தி கொண்ட, யமாதிகள் அத்தனை பேருக்கும் தலைவனா இருக்கக்கூடியது. சாதாரணமா ரம்பா திலோத்தமா முதலியவாள்லாம் அவனுடைய ஒரு பார்வைக்கு ஏங்குறாளாமே. அப்படிப்பட்டதான பதவி சாதாரணமான பதவியா? அதுல அந்த பதவியில உட்கார்ந்தாச்சுன்னா சுகம், அதை விட்டுட்டு வரலாம்னு தோணுமா? அப்போ தன்னுடைய குரலை மாத்திக்கிறான், தன்னுடைய பேச்சை மாத்திக்கிறான். உங்களுடைய வீரம் ஆஹா என்னமா இருந்தது தெரியுமா? அதை பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்காக இன்னும் 4 வாட்டி நான் இப்படி பண்ணலாம் போல தோன்றது. அதுக்காக உங்க வீரத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் இதை பண்ணேன். அப்படி இப்படின்னா எதிர இருக்கக்கூடிய நம்ம பெருமாள் நாம பண்ற தப்பெல்லாமே புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம இரக்கத்தினால அவிஞாதாங்கிற பெயரை வாங்கிட்டு நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றவர் இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாரா என்ன? அதனால அவன் தோஷிதான்னு சொன்னான், நான் சந்தோஷப்பட்டேன்னா. கர்மணாத்யத்புதேன தே சாதிதம் கிருஷ்ண தேவானாம் அகம் மன்யே பிரயோஜனம் ஸ்வயாயமிந்திரி பிரவராஹ கரேணைகேன யத்ருதாஹ. சுவாமி, இந்த தேவதைகளினுடைய ரட்சணத்திற்காக பூமியில இருக்கக்கூடிய அசுர பூண்டுகளை அழிக்கணும்னு தேவதையில் வந்திருக்கிறீர். ஆனா இது நாள் வரைக்கும் பெரிய சந்தேகம் ஒருவேளை எல்லாருக்கும் இருக்குமோ என்னவோ,
இந்த மாதிரி குழந்தையா இருக்கக்கூடிய, இந்த மாதிரி மென்மையா இருக்கக்கூடிய, இந்த மாதிரி குணவானா இருக்கக்கூடிய, இந்த மாதிரி பிறர் பேர்ல தோஷத்தையே அறியாமல் இருக்கக்கூடியதான ஒருத்தனா அத்தனை அசுராலையும் மாயாவிகள், துஷ்டாத்மாக்கள், மாயா யுத்தத்திலே வல்லமை கொண்டவர்கள், அந்த மாதிரியான அவர்களை அழிக்க போறான் இந்த பெருமாள், அல்லது இந்த குழந்தை இந்த இடைச்சேரியில இருக்கக்கூடிய பையன் அப்படின்னு பிறருக்கெல்லாம் சந்தேகம் இருக்குமோ என்னவோ. இன்னைக்கு தேவர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இருக்கக்கூடியதான அத்தனை சந்தேகமும் தீர்ந்து விட்டது. யாவன் ஒருவன் இத்துணூண்டு விரலால குழந்தையா இருக்கிற பொழுதே, சின்னதான குழந்தையான குஞ்சு கையினாலே மலையையே தூக்கக்கூடிய சக்தி கொண்டவனோ அவன் அத்தனை அசுரர்களையும் தாக்கக்கூடிய சக்தி கொண்டவனாகத்தான் இருப்பான், சந்தேகம் இல்லை. இந்த மலையையே தூக்கிட்டா அதெல்லாம் உனக்கு எம்மாத்திரம் அப்படின்னு எல்லாருக்கும் தோன்றிவிடும். அந்த மலையை தூக்கின பிரகாரம், அந்த மலையை தூக்கி ரட்சணம் பண்ணது, அதுக்காக இந்திரனையே எதிர்க்கக்கூடியது அப்படிங்கிற உம்முடையதான இந்த அத்தியுதமான கர்ம விசேஷத்தை பார்த்தா லோகத்துல தேவரீர் அத்தனை அசுரர்களையும் அழிக்க வல்லமை கொண்டவர், அதற்கான சங்கல்பம் பண்ணிவிட்டவர், அதை யதாவத்தாக நடத்தி வைக்கக்கூடிய சக்தி கொண்டவர் அப்படிங்கிறதான நம்பிக்கை பிறந்துவிடும். சாதிதம் கிருஷ்ண தேவானாம் அகம் மன்யே பிரயோஜனம். கிருஷ்ண தேவர்களுக்கான பிரயோஜனம் நடத்தி வைக்கப்பட்டு விட்டது இந்த செயலினாலேன்னு எனக்கு தோன்றது. ஏனர் त्वया यमद्रिप्रवराः கரேணே கரேணைகேனயத்ருதாः. இந்த பெரிய மலை ஒரு கையினால தூக்கப்பட்டது அப்படின்னா தேவர்களுக்கான இந்த காரியம், அசுர சம்ஹார ரூபமான தேவ காரியம் உம்மாலே நடத்த பெறுங்கிறது சாதிதம், நிச்சயமாய் நடத்திவிட்டது, நடத்தப்பட்டு விட்டது, அது அவசியமாக நடக்க இருக்கிறதுங்கிறதுல சம்சயம் ஏதும் இல்லை. காபிஷ்டோஜித கிருஷ்ணாः கிருஷ்ண त्वत्सकाशमिहागताः त्वया त्राताभिरत्यर्थं யுஷ்மத் சத்கார காரணாத். சுவாமின்னு நான் இங்க கோலோகத்துல இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாம் என்ன பார்த்து கிருஷ்ணன் கிட்ட கிருஷ்ணனிடத்துல விரஜத்துக்கு அங்க போய் அவர் என்ன சொல்றாரோ அந்த பெருமாளிடத்துல அபராத க்ஷமாபணம் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டுகள். கோபிஷ்ட சோதித கிருஷ்ண சகாசமிகாகதாக. இந்த மாடுகளாலே, கோலோககதமான மாடுகளாலே நான் தூண்ட பெற்றவனாய் உன்னிடத்திலே வந்திருக்கிறேன். त्वया त्राताभिरत्यर्थं युष्मत् सत्कार कारणात्. உங்களால காப்பாற்றப்பட்டு உங்களாலே பகுமானிக்கப்பட்டதான இந்த மாடுகளாலே நான் இவ்வாறு இங்கே வந்திருக்கின்றேன். சத்வாம் கிருஷ்ணாபிபேக்ஷ்யாமி அபிஷேக்ஷ்யாமி கவாம் வாக்கிய பிரச்சோதிதா உபேந்திரத்வே கவாம் இந்திராஹ கோவிந்தஸ்துவம் பவிஷ்யதி. அதனால உங்களுடைய இந்த செயல்னால உம்மை கோக்களை பெற்றவன், கோக்களை ரட்சிக்கிறதுனாலே பெற்றவன், கோக்களினுடையதான நாதன் அப்படிங்கிறதாக கிருஷ்ண அபிஷேக்ஷ்யாமி, நான் அபிஷேகம் பண்ணலாம்னு வந்திருக்கேன். எதுக்கு? கவாம் வாக்கிய பிரச்சோதிதாக, அந்த கோக்களினுடைய வார்த்தையினாலே தூண்ட பெற்றவனாய், உபேந்திரத்வே கவாம் இந்திராஹ கோவிந்தஸ்துவம் பவிஷ்யசி. ஏற்கனவே நான் இந்திரன், நீ உபேந்திரனா இருக்காய். இப்போ நீ உபேந்திரன் மாத்திரம் இல்லாமல் கவாம் இந்திரன், கவேந்திரனாகவும் ஆக போகிறாய் அப்படின்னு சொல்றான். அதனால உங்களுக்கு உபேந்திரனா இருக்கக்கூடிய உமக்கு கவேந்திரத்துவ பட்டாபிஷேகம், கோக்களுக்கு தலைவனாம் தன்னை, அதாவது கோவிந்தன்கிறதான பெயர், அந்த பெயரோட உங்களுக்கு அந்த பதவியிலே பட்டாபிஷேகம் பண்ண இருக்கிறேன். இன்று முதல் தேவரீர் கோவிந்தன்னு ஆகணும்னு சொன்னான். நம்மள மாதிரி ஒருத்தரா இருந்தா உனக்கு தோணினா என்ன வெய்வை எதிர்ப்ப, திடீர்னு என் காலில் வந்து விழுவியா, காட்சி மாறிடுச்சுன்னா உன்னுடைய பேச்சும் மாறிடுமா, அதெல்லாம் முடியாது போன்னு சொல்லுவோம். பெருமாள் என்ன இந்த கோவிந்த நாமாவுக்காகவா ஏங்கின்னு இருக்கார்? ஒண்ணும் இல்லாம அவன் கொண்டு வந்து கொடுக்குற கோவிந்த பட்டாபிஷேகமா? கோவிந்த நாமாவை வச்சுட்டு அவர் என்ன பண்ண போறார்? அதற்கு முன்னாடி அவர் கோக்களுக்கு இந்திரன் இல்லையா? அதற்கு முன்னாடி கோக்களுக்கு நாதனா அவை இல்லையா? அவர் அந்த மாடுகளுக்கு தலைவனா அதற்கு முன்னாடி இல்லையா? என்னமோ கேட்டா ஒழிஞ்சு போறது போ அப்படிங்கிறது. தாத்தா ஒருத்தர் பெரிய சுவாமி, அவருக்கு சின்னதான ஒரு பேரனோ பேத்தியோ இருக்கு. அந்த பேத்தி சின்னதா 2 வயசு 3 வயசுல ஆத்துல சின்ன சின்ன இதெல்லாம் சொப்புகளை வச்சுட்டு தான் தளிய பண்ணி போட்டு, தாத்தா
இந்தா அப்படின்னு அவர் கையில இப்படி போடுறது, மம்மு பிச்சின் சாப்பிடு அப்படிங்கிறது இவரும் பண்றார். இவர் அதற்கு முன்னாடி சாப்பிடலையா, அதுக்காக அவர் வேஷம், அதுக்காக இவர் சாப்பிடாமையே வேஷம் போட்டுக்கிறார் அந்த குழந்தை திருப்திக்காக. அந்த மாதிரி பெருமாள் அவனுக்கு என்னமோ ஒழிஞ்சு போறான் போ, இவனை மாதிரிதான் லோகத்துல இருக்கிறவாள்லாம், இவனை காட்டிலும் மகா துஷ்டாத்மாக்கள், பின்ன எல்லார் பேர்லயும் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. நிஜமாவே லஞ்சத்தை ஒழிப்போம் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கு. நாமும் அந்த நம்பரவாளா அதுக்கு போன் பண்ணா என்ன, எங்க பக்கத்து வீட்டுக்காரர் என்கிட்ட இருந்து உங்காத்து மரம் எங்க பக்கத்துல இருக்கு, அதை எடுத்தாதான் நான் உங்களுக்கு இந்த பக்கத்தை இடிக்க விடுவேங்கிறார் அப்படின்னு இங்க லஞ்சம் கேட்கிறாருன்னு சொன்னேன். இந்த மாதிரி யாரை என்னன்னு சொல்லி பண்றது? அப்படி எல்லார்கிட்டையும் எதிர்ப்பு காட்டினா எல்லாரையும் பதவியில இருந்து விலக்கு விட முடியுமா? அப்போ அதுல ஒரு மாதிரி என்ன சொல்லணும், அதுல ஒரு மாதிரி யோசிச்சு நடக்கணும். எல்லாரையும் பகச்சிக்கவும் முடியாது. பெருமாளுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்றது இந்த காலம். அந்த காரணத்தினால ஒரு மாதிரி தழுக்கா இருக்கணும். பெருமாள் இதுகள் தவறு பண்ணறதுன்னு நாம தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா என்னைக்குன்னு முடியாது, எண்ணிக்கை முடியும், எண்ணிக்கும் முடியாது. அவ்வளோ தோஷங்கள் இந்த ஜென்மால பண்ண தோஷம் மாத்திரமா நம்மளுக்கு இருக்கு. அது எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா பெருமாளுக்கே, சர்வசக்தனான பெருமாளுக்கே முடியாதோ என்னவோ. அவ்வளோ இல்லையா பாப்பங்களை பண்ணி வச்சிருக்கோம். அதனால இந்திரன் உன்னை கவேந்திரனாக ஆக்கணும், பட்டாபிஷேகம் பண்ணணும்னு உடனே ஒழிஞ்சு போறது போன்னு பெருமாள் ஸ்ரீ பராசராக அதோபவாஹ்யா தாதாய பெருமாள் சேரின்னு இருக்கார். அதனால அதோபவாஹ்யா தாதாய கண்டா பைராவதா கண்டா மைராவதா அபிஷேகம் தயா சக்கரே பவித்ர ஜல பூர்ணயா. தன்னுடையதான யானையின் பேர்ல இருக்கக்கூடிய மணியை எடுத்துட்டான். அந்த மணியினுடைய 2 பெரிய மணி, அதுக்குள்ள ஜல பூரணம் பண்ணி அவைகளாலே பெருமாள் தலையில சேர்க்கிறான். அத உபவாஹ்யாத்து, தன்னுடைய உபவாஹ்யம்னாக்க ஔபவாஹ்யம்னாக்க வாகனத்துக்கு பெயர். ஔபவாஹ்யாத்து ஆதாய கண்டாம ஐராவதாத் கஜாத்து, தன்னுடைய வாகனமாகிற ஐராவத யானையிடமிருந்து கண்டாவை எடுத்துக்கொண்டு 2 பக்கத்துலயும் தொங்க விட்டுருக்கானே எப்படி முதுகுல, அதை எடுத்து அபிஷேகம் தயா சக்கரே பவித்ர ஜல பூர்ணயா, பவித்திரமான ஜலத்தினாலே கொண்டு அதனாலே அவருக்கு அபிஷேகம் பண்ணான். கிரியமானே அபிஷேகே து காவா கிருஷ்ணஸ்ய தக்ஷணாத் பிரஸ்ரவோத்புத துக்தார்த்ராம் சத்யச்சக்ருர்வ சுந்தராம். பெருமாளுக்கு இப்படி அவன் பட்டாபிஷேகம் பண்ணி வைத்த பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய இனிமையானதான ரட்சிக்கப்பட்டதான கோக்கள் எல்லாம் ஆனந்தத்தினாலே தாங்களாகவே பால் சுரந்து மொத்தமா பூமியையும் பாலாலே நனைக்க வைத்தன. பிரஸ்ரவோத்புத துக்தார்த்ராம், தானா பெருகி இருக்கக்கூடியதான பாலினாலே ஈரமானதாக சத்யா சக்ருஹு வசுந்தராம், பூமியை முழுவதுமாக அவைகள் அனைத்தன. இதெல்லாம் பால் தானா பெருகி வந்தது அப்படிங்கிறது கோவிந்த பட்டாபிஷேகத்துல அவன் தீர்த்தத்தினாலே பண்ண, அது பால்களாலே அதுகள் பூமியை நனைத்தன அந்த கோக்கள் எல்லாம் அப்படின்னு காண்பிக்கிறார். பெருமாள் இந்த பட்டாபிஷேகத்தை அவன் பண்றான் அப்படிங்கிறத சுவாமி யாதவாபியுதயத்துல அபௌம கங்கா பயதா பிரபூர்ணாம் ஆவர்ஜயன் வாரணராஜ கண்டாம் அசேஷ சாம்ராஜ்ய பதாபிஷிக்தம் குப்தியை கவாம் கோத்திரபிதவ்யசிஞ்சது. தேசிகனுக்கு தான் இதெல்லாம் வரும். குப்தியை கவாம் கோத்திரபித் அபியசிஞ்சத், பெருமாள் அவனை அபியசிஞ்சத், பெருமாளை அவன் அபியசிஞ்சத், அவன் பெருமாளை அபிஷேகனம் பண்ணான் அப்படின்னு சொன்னார். அது அற்புதமான யாதவாபியுதய ஸ்லோகம். இதே அர்த்தம் தான் அது. அதாவது தேசிகன் ஸ்லோகங்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய ஸ்லோகங்களினுடைய நீட்சியா இருக்கு. அதே பதங்கள் தான் அங்க காண்பிக்கிறார். அந்த மணியினுடையதான தீர்த்தத்தை கொண்டு அதௌப கங்கா அயசா பிரபூர்ணாம், அந்த
அபௌம கங்கா பயசா பிரபூர்ணம். பௌம கங்காவாறு இல்லாமல் தேவலோகத்து கங்கை அதனுடைய தீர்த்தத்தினாலே பூர்ணமான, அதுக்கு இங்க பவித்திர ஜல பூர்ணையா அப்படின்னு இருக்கு போன ஸ்லோகத்துல 13ல. அதே மாதிரி பூர்ணாம் ஆவர்ஜயன் வாரணராஜ கண்டாம், அந்த வாரணராஜம் யானை அதனுடைய கண்டையை எடுத்துக்கொண்டு அங்க ஔபவாஹ்யாதாதாய கண்டாம இராவதாத் கஜாத்து அப்படிங்கிறத எடுத்துட்டு கோத்திரவித் அபியஷேகயத்து, கோத்திரங்களை எல்லாம், அதாவது அழகு உண்டு. பெருமாளை என்னவா அபிஷேகனம் பண்ணான் அப்படின்னார், கோவிந்தன், அதாவது அசேஷ சாம்ராஜ்ய பதாபிஷிக்தம் குப்தியை கவாம், கவாம் குப்தியை, கோக்களின் ரட்சணத்தினால் அல்லது ரட்சணத்திற்காக அவன் அபிஷேகனம் பண்ணான். இப்ப பாருங்க, யார் கோக்களை ரட்சணம் பண்றானோ அவனுக்கு கோபன்னு பெயர்னு சொன்னோம். அதே மாதிரி காஹா திராயதே இதி கோத்ரஹ அல்லது திராயதி, அதாவது காப்பாற்றுபவன் அப்படின்னு, திராணேன்னு தாத்து, திராயத்தே மகதோ பயாத் அப்படின்னு இருக்கு. அதனால காப்பாற்றுபவன்கிற அர்த்தத்துல காஹா திராயத்தே இதி கோத்ரஹ, அப்போ மாடுகளை காப்பாற்றுபவன். இப்ப இவன் மாடுகளை காப்பாத்தினான்னு சொல்லிட்டு இவனுக்கு கோவிந்தனா பட்டாபிஷேகம் பண்றானே, அவன் யாருடான்னார், கோத்திர பித்து, கோத்திரங்களை அடித்தவன். இப்ப கோத்திர அப்படின்னாலே ரட்சணம் பண்றவன் சொன்னோம் மாடுகளை. இப்ப அந்த ரட்சணம் பண்றவனை பித்து பிளப்பவன், அடிப்பவன். கோத்திர பித்து மாடுகளை ரட்சணம் பண்றவனை அடிக்கக்கூடியவன். மாடுகளை ரட்சணம் பண்ணதற்காக பெருமாளை கோவிந்தனாக பட்டாபிஷேகம் பண்ணான் அப்படின்னு சுவாமி எழுதியிருக்கார். எப்படி? அசேஷ சாம்ராஜ்ய பதாபிஷிக்தம் குப்தியை கவாம் கோத்திரபிதப்யசேகயத். கோத்திரபித்துன்னு மாடுகளை ரட்சணம் பண்ணுபவனை அடிப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா அதுக்காக தான் இவன் ரட்சணம் பண்றான், அபிஷேகனம் பண்றான்னு எப்படி சொல்றது? மாடுகளை ரட்சணம் பண்ணக்கூடியவரை அழிக்கக்கூடியவன் மாடுகளை ரட்சணம் பண்ணதனாலே பெருமாளுக்கு கோவிந்தன் என்று பட்டாபிஷேகம் பண்ணான். இருக்கு, இது பொருந்தவே இல்லையே. இவனும் மாடுகளை ரட்சணம் பண்றவாளை அடிக்கிறவன் அப்படின்னா அந்த இடத்துல கோத்திரங்கிறதுக்கு ஒரே பதமாக்கிண்டு கோத்திர அப்படின்னு சொன்னா மலைகள்னு அர்த்தம். அப்போ மலைகளை பிளந்தவன், அப்படி மலைகளை பிளந்தவனான இந்திரன் மாடுகளை ரட்சணம் பண்ணதனாலே பெருமாளுக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணான்னா இப்ப விரோதமா இருந்தது போயிடுது. ஒரு ஸ்லோகம் இருக்கு, மித்ரா திரிபுத்திர நேத்ராய த்ரை சாத்ரவ சத்ரவே கோத்ரா திரிகோத்ர ஜத்ராய கோத்ராத்ரே தே நமோ நமஹ அப்படின்னு. அதுக்கு இது ஒரு அர்த்தம் இருக்கு, அந்த அர்த்தம் இன்னொரு நாள் சொல்லுவோம். அப்போ இந்திரன் பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணாங்கிறதுக்கு இந்திரன்கிற பெயரை சொல்லாம கோத்திர பித்துன்னு சொன்னதனால அந்த காவியத்தினுடைய சுவை அதிகமாகிறது. வெளிப்படையா பார்த்தா விரோதமா இருக்கு, அந்த விரோதம் தவிர்க்கப்படுகின்றது. அவனை கோத்திரன்னா மலைன்னு அர்த்தம் எடுத்திருந்தால், கிரியமானேபிஷேகே து காவ கிருஷ்ணஸ்ய தத்க்ஷணாத் பிரஸ்ரவோ துத துக்தார்த்ராம் சத்யா சக்ருர்வ சுந்தராம். இப்ப இன்னொரு சந்தேகம் கூட உத்தம சுவாமியினுடைய வியாக்கியானத்துல காண்பிக்கிறார். ஏன் சுவாமி, இங்கதான் மாடுகள் இருக்கு, அப்போ மாடுகளினுடைய அவனை மாடுகளுக்கு தலைவன் தானே சொல்றோம். பின்ன மாடுகளுக்கு தலைவன் இருக்கிற பொழுது சுவாமி அபௌம கங்கா பயசான்னு இருக்கே, எதுக்கு தேவலோகத்தினுடைய கங்கை தீர்த்தத்தினாலே அவனுக்கு பண்ணான்? ஏன் மாட்டுகளினுடையதான பாலை கொண்டே க்ஷீரத்தினாலேயே பண்ணலாமே, பாலாலேயே அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாமேனார் சாஸ்திரம். காமதேனுவே வந்தா கூட தீர்த்தத்தினாலே பண்ணணும் அப்படிங்கிறது, அதுவும் பண்ணிட்டு தீர்த்தத்தினால பண்ணணும். அந்த காரணத்தினால உத்தமூர் சுவாமி காமதேனு வந்திருப்பதால் அதன் பாலால் அபிஷேகம் செய்வதானாலும் தீர்த்தாபிஷேகம் செய்வதும்
திருமேனி நிர்மலம் ஆவதற்கும் சாஸ்திர முறைப்படி அவசியமாகும். அந்த பாலை போக்குறதுக்காக கடைசியா தீர்த்தத்தை பண்ணிதான் அந்த இது திருமேனியில தீர்த்தத்தை சேர்க்கறது, சுத்த தீர்த்தத்தை. ஏன்னா நாம தேனால பண்ணுவோம், இளநீரால பண்ணுவோம், பாலால பண்ணுவோம், மோர் தயிர் எதாலையும் பண்ணுவோம். ஆனா கடைசியில சுத்தோதகத்தினால பண்ணணும். அதனால பெருமாளுக்கு அவன் சுத்தோதகத்தினாலே பண்ணான், பால் கொண்டு பண்ணா சாஸ்திர முறைப்படி இராது அப்படிங்கிறதுனால தீர்த்தத்தினாலே பண்ணான். பாலால ஏற்பட்டதுக்கு மேல தீர்த்தத்தினால பண்ணான். அபிஷிச்சிய கவாம் வாக்கியாத் உபேந்திரம் வை ஜனார்தனம் பிரீத்யா சப்ரஸ்ரயம் வாஹ்யம் புனராக சகீபதி. இப்படி மாட்டுகளினுடையதான ஆதேசத்தினாலே பெருமாளுக்கு இந்த பட்டாபிஷேகத்தை பண்ணிவிட்டவனாக மகிழ்ந்த இந்திரனானவன் பெருமாளிடத்திலே பின்வரும் வார்த்தையை சொன்னான். பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து பெருமாளை பேசவே விடல. வரிசையா அதுக்கு மேல எங்க எடுத்துக்கா அப்படி இப்படின்னு அவர் ஏதாவது தோஷம் காணிட போறாரோங்கிறதான பயம். அப்படி அவருக்கு பண்ணிட்டு மேல பேசுறான். கவாமே தத்ருதம் வாக்கியம் ததான்யதபி மே ஸ்ருணு. இந்த வாக்கியங்கள் எல்லாம் இப்படி பண்ண வேண்டும் என்றெல்லாம் கோக்கள் சொன்னன என்னிடத்திலே. யத்ப்ரவீமி மகாபாக பாராவதரணேச்சயா. இப்ப நான் என்ன சொல்றேனோ அதையெல்லாம் நீர் அவசியமாக பண்ண வேண்டும். இந்த பூமியினுடைய பாரத்தை குறைக்கணுங்கிறதுக்காக மமாம்ச புருஷவ்யாக்ர பிருத்திவியாம் பிருத்திவீதர அவதீர்ணோர்ஜுனோ நாம சம்ரக்ஷோ பவதா சதா. கைகூப்பி இவன் தப்பு பண்ணிட்டு அதுக்கப்புறமா பெருமாளை பேச விடாம இவன் அவருக்கு அனுகிரகம் பண்றதாக நினைத்து கொண்டு அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்து, அதனால அவர் நான் வரேன்டான்னு சொல்றதுக்கு முன்னாடியே எனக்காக நீர் இதை பண்ணி ஆகணும்னு சொல்லி என்னுடைய அம்சமாய் என்னுடையதான புத்திரனாக அவதரிக்க இருக்கிறான் அர்ஜுனன். அவன் உன்னாலே ஒரு காலம் கைவிடப்படாதவன், உன்னால அவசியமாக ரட்சிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொன்னார். அர்ஜுனனையும் கோபனா பெருமாள் ரட்சித்தான். ஏன்னா கோ வார்த்தைகள் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றி பெருமாள் அர்ஜுனனை காப்பாற்றினான். மமாம்ச புருஷவ்யாக்ர பிருத்திவியாம் பிருத்திவீதர அவதீர்ணோர்ஜுனோ நாம சம்ரக்ஷோ பவதா சதா. அந்த அர்ஜுனன் என்னுடைய அம்சத்தினாலே வந்திருக்கிறான். அவன் உன்னாலே நிச்சயமாக எல்லா பிரகாரங்களிலேயும் ரட்சிக்கத்தக்கவன் சுவாமின்னு. பாராவதரணே சாஹ்யம் சதே வீர கரிஷ்யதி சம்ரக்ஷணீயோ பவதா யதாத்மா மதுசூதனா. அவன் உனக்கு பாராவதரண கர்மாவிலே நீர் ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த யாகத்திலே ஒரு ரித்விக்காக இருந்து நிச்சயமாக உனக்கு உபகரிப்பான். அவனை தன்னுடைய அம்சமாகவே தேவரீர் கருத வேண்டியது. நமக்கெல்லாம் பெருமாளை பார்த்தா என்ன சொல்றது, என்ன அசரா, இவன் தப்பு பண்ணிட்டு இவன் எந்த வார்த்தையையும் அவரை பேச விடாம இவருக்கு வேற பட்டாபிஷேகம் பண்ணி அதுக்கு மேல வரத்தை வேற தானே வாங்கிக்கிறானே. பெருமாள் என்ன அதெல்லாம் முடியாதுதான்னு சொல்லலாமான்னு. எல்லாமே பெருமாளினுடைய லீலை தானே. அந்த காரணத்தினால ஸ்ரீ பகவான் உவாச்ச ஜானாமி பாரதே வம்சே ஜாத்தம் பார்த்தம் தவாம்சதா. ஆமாண்டா, உன்னுடைய அம்சமாக பாரத வம்சத்திலே அர்ஜுனன் பிறந்திருக்கிறான். தமகம் பாலயிஷ்யாமி யாவத் ஸ்தாஸ்யாமி பூதலே. நான் எது நாள் வரைக்கும் பூமியில இருப்பேனோ அது வரைக்கும் அவனை காப்பாற்றுவேன். தமகம் பாலயிஷ்யாமி, வேற ஏதாவது சொல்லக்கூடாதோ. தமகம் பாலயிஷ்யாமி காண்டீவ தரணம் ஏதாவது சொல்லியிருக்கலாமே. தமகம் பாலயிஷ்யாமி சர்வாபத்யோ, எல்லா ஆபத்துக்கும் ஏதாவது சொல்லியிருக்கலாம். பெருமாள் என்ன பண்ணார், தமகம் பாலயிஷ்யாமி யாவத் ஸ்தாஸ்யாமி பூதலே. நான் பூமியில இருக்கிற வரைக்கும் ரட்சிப்பேன். இவர் பூமியை விட்டு கிளம்பி போறார். அதாவது 6வது அம்சம் ஆரம்பிக்கிறச்சே கலிகாலம், 5வது அம்சம் முடிவு, கடைசி சர்க்கம். அதுல பெருமாள் எழுதிட்டார் தன்னடி சோதிக்கு. அப்போ அர்ஜுனன் தோல்வியுற்று வரான் அப்படின்னு சொல்ல போறது. அர்ஜுனனுக்கு தெரியறது தன்னுடைய சக்தியினால ஒண்ணுமில்ல, பெருமாளினுடைய சக்தியினால இவ்வளவு நாளா நாம ஜெயித்தோம். அதனால பெருமாள் ஜாக்கிரதையா சொல்றார், நான் இருக்கிற வரைக்கும் அவனை நான் ரட்சிப்பேன். யாவன் மகீதலே சக்கர ஸ்தாஸ்யாம் யாம் அரிந்தமா. எது நாள் வரைக்கும் நான் பூமியிலே இருப்பேனோ அர்ஜுனா, சத்ருக்களை அழிக்கக்கூடிய இந்திரா நகாவத் அர்ஜுனம் கஷ்டித் தேவேந்திர யுதி ஜெயிஷ்யதி. அது நாள் வரைக்கும் ஒருவன் கூட இந்திரனாகிறதான உன்னுடைய பிள்ளை அர்ஜுனனை ஜெயிக்க மாட்டார்கள் யாரும்.
நான் இருக்கிற வரைக்கும் ஒருத்தரும் அவனை ஜெயிக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் போன பிறகு அவனுக்கு ஒரு தோல்வி ஏற்பட போறதுங்கிறத காண்பித்தார். கம்சோ நாம மகாபாகுர் தைத்யோ ரிஷ்டஸ்ததா சுராஹ கேஷி குவலயா பீடோ நரகாத்யா ததா பரே ஹதேஷு தேஷு தேவேந்திர பவிஷ்யதி மகாஹவாஹ தத்ர வித்தி சஹஸ்ராட்ச பாராவதரணம் கிருதம். ஹே இந்திரா, இந்த லோகத்துல கம்சன் அப்படிங்கிறவன், அரிஷ்டங்கிறவன், கேஷிங்கிறவன், குவலயாபீடங்கிறவன், நரகாசுரங்கிறவன், இன்னும் எத்தனையோ பேர், தேனுகன், நீ எத்தனை பிரலம்பாசுரன், இன்னும் எத்தனையோ பேரெல்லாம் இருக்கா. இவா எல்லாருடைய வதமும் ஆகிறது. அதெல்லாம் முடிந்த பிறகு, இதெல்லாம் ஆன பிறகு ஹதேஷு தேஷு தேவேந்திர இந்த மாதிரி ஒரு லிஸ்ட போட்டார். இதெல்லாம் முடிந்தவுடனே பவிஷ்யதி மகாஹவாஹா, ஒரு பெரும் யுத்தம் நடக்க போகிறது. தத்ர வித்தி சஹஸ்ராட்ச பாராவதரணம் கிருதம், அதுல பாராவதரணம், இந்த பூமி பாரத்தை குறைக்கிறதுங்கிறது நடக்க போறதுன்னு புரிஞ்சுக்கோ. சத்வம் கச்சன சந்தாபம் புத்திரார்த்தே கர்த்துமர்ஹசி, அதனால நீ கிளம்பு. உன்னுடைய பிள்ளைக்காக நீ ரொம்பவும் யோசிக்க வேண்டாம், வருந்த வேண்டாம். நார்ஜுனஸ்ய ரிபு கஷ்டின் மமாக்ரே பிரபவிஷ்யதி, எனக்கு முன்னாடி அர்ஜுனனுக்கு, எனக்கு எதிரில அர்ஜுனனுக்கு ஒரு சத்ருவினால வளர முடியாது, தோன்ற முடியாது, இருக்க முடியாது, சக்தியை காண்பித்து விஜృంభిக்க முடியாது நான் இருக்கிற பர்யந்தம். அதனால பயப்படாம நீ போ. அர்ஜுனார்த்தே த்வஹம் சர்வான் யுதிஷ்டிர புரோகமான் நிவృத்தே பாரதே யுத்தே குந்தியை தாஸ்யாம்ய அவீக்ஷதான். நீ கவலைப்படாத, இந்த அர்ஜுனன் ஒருத்தனால நான் குந்தி இடத்திலே இந்த யுத்தம் முடிந்தவுடனே 5 குமாராளையும் சேர்த்து பத்திரமா எந்த அடியும் இல்லாமல் கொடுப்பேன். யுத்தம் நடக்கும். யுத்தம் நடக்கிறதே இந்த உன்னிடத்துல அர்ஜுனன் உன்னுடைய பிள்ளைக்காக நான் ரட்சணம் பண்ணுவேன்னு சொன்னேனே, அந்த அவன் மூலமாய் அத்தனை பேருக்குமே கூட என்னாலே ரட்சணம் நடக்கும். அந்த யுத்தம் முடிந்தவுடனே அவ அம்மா குந்தியின் கையில நான் அவர்களை எந்த விதமான அவீக்ஷதான், அடிபடாதவர்களாய், எந்த விதமான குறைவும் இல்லாதவர்களா குந்தி இடத்துல கொடுப்பேன். அதனால நீ யோசிக்காம போ அப்படின்னு பெருமாள் கோவிந்தன் ஆனான். கோவிந்தன்னு சொன்னா மாடுகளுக்கு தலைவன்கிறதாக மாத்திரம் இல்ல, காஹா விந்ததி அப்படின்னு சொன்ன சொல்லை காக்கக்கூடியவன். காஹா விந்ததி, அவனை பத்தி நாம நினைச்சா நம்மளுக்கு சொற்கள் கிடைக்கும். அப்படி சொற்களை கொடுக்கக்கூடியவன், சொற்களை கொடுத்த சொல்லை ரட்சிக்க கூடியவன், மாட்டை காப்பாற்றக்கூடியவன். அப்படி அந்த பெருமாளுக்கு கோவிந்தன்கிறதாக ஒரு வார்த்தை ஏற்பட்டது. ஸ்ரீபராசராக இத்யுக்தா சம்பரிஷ்வஜ்ய தேவராஜோ ஜனார்தனம். இப்படி பெருமாளை தழுவிக்கொண்டு இந்திரனானவன் ஆருஹ்ய ஐராவதம் நாகம் புனரேவதிவம் யயௌ, மறுபடியும் தன்னுடைய ஐராவதத்தின் பேரிலே ஏறியவனாய் சொர்க்கலோகத்திற்கே போனான். கிருஷ்ணோஹி சஹிதோ கோபிர் கோபாலைச்ச புனர்வ்ரஜம் ஆஜகாமாத கோபீனாம் திருஷ்டிபூதேன வர்த்மனா. பெருமாள் அந்த கோபர்களோட கூடியவனாய், மாடுகள் முதலியவற்றோடையும் கூடியவனாய், சுற்றப்பெற்றவனாய், சூழப்பெற்றவனாய், விரஜத்திலே ஸ்திரீகளினுடையதான பார்வையினாலே தாக்கப்பட்டவனாய், ஸ்திரீகளினுடையதான பார்வையினாலே அல்லது வழியினாலே, அதாவது அழகான பிரயோகம், ஸ்திரீகளின் பார்வையால் தூய்மையாக்கப்பட்ட வழியிலே, அதாவது கிருஷ்ணன் வரானான்னு வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்காளாம் பெண்கள். அந்த பெண்களினுடைய திருஷ்டி பூத்தேன வர்த்மனா, கிருஷ்ணனினுடைய விஷயத்திலே உள்ள ராகத்தினாலே அவனையே, அவனுடைய வரக்கூடிய வழியையே பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான பெண்கள், அவர்களினுடைய பார்வையினாலே தூய்மையாக்கப்பட்டதான வழியினாலே இந்த கோபிகளோட கூடியவனாய் பெருமாளானவன் கோபிகளோட பார்வையினாலே தூய்மையாக்கப்பட்ட விரஜத்திற்கு போகிறான் அப்படின்னு சொல்லி பெருமாள் 3 சர்க்கத்துல 3 அத்தியாயங்கள்ல பெருமாளினுடையதான அந்த கோவர்தனத்துவம், கோவிந்த பட்டாபிஷேகம் அப்படிங்கிறத சாதித்து இந்திர கர்வ பங்கத்தை பண்ணதை காண்பித்த. மேல ராசம் ஆகணும், சரத்காலம் வந்திருக்கு அப்படிங்கிறது, ராசக்கிரீடை பண்ண போறார் பெருமாள். அற்புதமானதான சர்க்கம்.
62 ஸ்லோகங்களை கொண்டது 13வது சர்க்கம். பெருமாள் அனுகிரகத்துல வரக்கூடிய காலத்துல சேவிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.